அந்த தனுஷ் சார் வாய்ஸ் வரும்போது ஃபுல் தனுஷ் சாரே படிக்கலாம். ஏன்னா அவர் வாய்ஸ் ஹே எவ்ரிவன், இன்னைக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அவங்க அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த மூவியை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இது அவரோட 3வது டைரக்ஷன். ஃபஸ்ட்டு 2 மூவியுமே டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போஸ்டர்ஸ்லேயே தெரியுது இந்த மாதிரி இருக்க போது. ஒரு பக்கா லவ்வோட தனுஷோட லவ் அந்த மூடை தான் நான் இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதில் பிரியங்கா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரியாக்ட். வேண்டர் ஃபிலிம். ஓ ஜிவி பிரகாஷ் ஸ்பெஷல். ஓ அறிவு. தனுஷ் சார் வாய்ஸ். சாங் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஒரு நல்லா வைபாக இருந்துச்சு. இனிமேல் நைட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும் போதும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கும் போதும் இந்த சாங் ரொம்பவே சூப்பராக ஹிட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தோட ப்ளேலிஸ்ட்லேயும் இந்த சாங்லாம் இருக்க போகுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யார் லிரிக்ஸ்னு பார்க்கல, லிரிக்ஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.
அந்த தனுஷ் சார் வாய்ஸ் வரும்போது ஃபுல் தனுஷ் சாரே பாடியிருக்கலாம். ஏன்னா அவர் வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் இன்னமும் தெரியல, இந்த பாட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். மொத்த மலையாளம் இந்த கிட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு வச்சிருக்காரு போல். எல்லாருமே மலையாள ஆக்டராக இருக்காங்க. ஒரு தமிழ் கூட பார்க்கல, அறிவு ஜிவி பிரகாஷ் தவிர. எப்படியும் அவங்க நடித்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நம்ம தலைவன் என்ன செஞ்சுருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.